திமுகவிலிருந்து நீண்ட காலமா இருக்கக்கூடிய ஐயா துரைமுருகன், KN நேரு, இப்ப அவங்க மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு. அவங்க எல்லாம் தனி ஸ்டாலின் நிகரான தலைவர்கள். ஆனா அதிமுக இருந்து வந்தாங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாம் சம்பாரிச்சு அப்படியே, இது நான் சொல்லலீங்க, உங்க ஊர் மந்திரி சொல்லி இருக்கிறாரு, அமெரிக்கா ரிட்டர்ன் மாப்பிள கணக்குள்ள நிதியமைச்சரா இருந்தவர் என்ன சொன்னாரு, 30,000 கோடி ரூபாய் அவங்க தாத்தா சம்பாரிச்சதை விட 2 வருஷத்துல இவங்க பண்ணிட்டாங்கன்னு இருக்கிறாரு. அதனால அதிமுக இருந்து திமுக வந்து மந்திரியா இருக்கிறவங்க எல்லாமே முதல் குடும்பத்துக்கு வேண்டிய அந்த பணத்தை பங்க கொடுத்துறாங்க. அதனால அவங்க எல்லாம் மந்திரிகளா இருப்பாங்க, காலத்துக்கு மந்திரியா இருப்பாங்க. வைகோ எல்லாம் இது மாதிரி நிறைய நடைபயணம் நடத்தணும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வைகோ யார் யாரையோ எடுத்து அரசியல் பண்ணியிருக்கிறாரு. இப்ப அவருடைய அரசியல் மல்லை சத்யாவுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு, தந்தை சிச்சனுக்கு விளக்கம் கூடிய அளவுக்கு மாறி இருக்குது. வைகோவை ஏற்கனவே திமுக சிலுவையில் அரைஞ்சிருச்சு. எந்த வைகோ திமுகவை எதிர்த்து, எந்த வைகோ வாரிசு அரசியலை எதிர்த்து வந்தாரோ அந்த வைகோவே இன்னைக்கு எங்க இருக்கிறாரு, திமுக ஒரு MP பதவிக்காக, மகனை MP ஆக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு அந்த வைகோவை திமுக இருக்கிறாரு. அதனால வைகோ நடைபயணம் செய்ய வேண்டியது.